வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜூலை 10ஆம் தேதி வியாழக்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன்னைக்கு வியாழக்கிழமைங்கிறனால இன்னைக்கு நிஃப்டி 50யோட வீக்லி எக்ஸ்பைரி. அப்போ நீங்கள் வந்து நிஃப்டி 50ல் பொசிஷன் எடுக்கிறதா இருந்தால் ரோல் ஓவர் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து இன்னைக்கு பொசிஷன் எடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம இன்னையோட அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்க்க போறோம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை வச்சு இன்றைக்கி எனக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன மாதிரி செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, அண்ட் இதனால நமக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை டிஸ்கஸ் பண்ணுவோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி போயிட்டுருக்கு, ஸோ முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் என்ன, அதனால மார்க்கெட் இன்றைக்கி மேலே போனால் எது வரைக்கும் போக முடியும், கீழே வந்தால் எது வரைக்கும் வர முடியுங்கிறத பார்ப்போம். கடைசியாக பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு கன்ஃபார்ம் பண்ண ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வழியாக கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு காரணத்தினால நமக்கு கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் மார்க்கெட் எங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம வந்து எஃப்ஐஐ டேட்டாவையும் ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். காரணம் என்னென்னா, எஃப்ஐஐ வந்து ஒரு அன்யூஷுவலாக பிஹேவியர் இருக்குது. ஸோ அதனால் அதோட இம்பேக்ட் மார்க்கெட்டில் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நிறையா பேர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஒரு ஃப்ரீ டிஸ்கஷன் கிளாஸ் இல்லைனா உங்களை வந்து பேசணும், டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அப்படிங்கிறனால ஒரு கிளாஸ், அதை ஒரு கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு டிஸ்கஷன் செஷன் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா, ஸோ இது வந்து ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்கான இப்போ கிளாஸ் இல்லை, ஒரு ஆப்ஷனை பற்றி ஒரு சின்ன ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேஜராக பார்த்தீங்கன்னா, உங்களோட கேள்விகள், பதில், டவுட்ஸு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷன் தான் அதிகமாக போகும். ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நீடிக்கலான் இருக்கு. ஸோ டேட் அண்ட் டைம் வந்து இன்னும் கிளியராக டிசைட் பண்ணல, ஏன்னா வியூவர்ஸோட கம்ஃபர்டபுள் எப்படின்னு தெரில. அதனால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டே அண்ட் டைம் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு வீடியோ டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து லிங்க் நான் அனுப்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரியும், 6:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறனால நமக்கு இது ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கும்போது ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டேயில் யூஸ்வலாக எண்ட் ஆஃப் த டே கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நேற்று நமக்கு 9ஆம் தேதியே வச்சுக்கோமே, 9ஆம் தேதிக்கு முன்னாடி நைட்டு 1 மணிக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கேண்டில் சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. இதே மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு நாளுமே நைட்டு மிட் நைட்டில் ஆகும்போது கேண்டில் சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா கேண்டில் சைஸ் சின்னதாக இருந்து மட்டும் இல்லாமல் டெத் கிராஸ் வந்திருக்கு. ஸோ டெத் கிராஸ்னால் செல்லிங் ப்ரெஷர் இன்றைக்கி காலையில் இல்லை, நேற்று நைட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போதே, கிஃப்ட் நிஃப்டி க்ளோஸ் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நைட்டு வந்து 115 தான் மார்க்கெட் வந்து அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர். காலையில் நமக்கு ஓப்பன் ஆகும்போது க்ரீன் கேண்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் பார்க்கும்போது நமக்கு இந்த 6:30யோட கேண்டில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நமக்கு க்ரீன் கேண்டில் தான். க்ரீன் கேண்டில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாஜி கேண்டில் நிறையா ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் லைக் 7:45 அப்படிங்கிறனால நீங்கள் 9 மணி வரைக்கும் பார்க்கணும். ஏன்னா திடீர்னு 9 மணிக்கு திடீர்னு ரெக்கவரி ஆச்சுன்னா நம்ம அனாலிசிஸ் அப்படியே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இப்போ இருக்கிற பொசிஷன் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து கீழே சரிஞ்சுக்கிட்டு தான் வரும். அண்ட் 9 மணி வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், மோஸ்ட்டாக அதே ட்ரெண்ட் லைன் தான் இருக்கும். ஆனாலும் இன்றைக்கி வந்து நிஃப்டி 50 எக்ஸ்பைரிங்கிறனால நீங்கள் என்ன பார்க்கலான்னா ரிவர்ஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது, ஏதாவது முக்கியமான நியூஸ் வந்திருக்கான்னு பார்த்தா எதுவும் இல்லை. அப்படிங்கிறனால நமக்கு என்ன சொல்லலான்னா, நிஃப்டி 50 வந்து இன்றைக்கி டவுன் சைட் மூவ்மெண்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம சொல்லலாம். அப்போது மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அண்ட் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது டெத் கிராஸும் ஆயிருக்கு. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டியில் டெத் கிராஸுங்கிறது ஒரு முக்கியமான இண்டிகேஷன். என்னென்னா நிஃப்டி 50லையும் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரிங்கிறனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி 50 டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நிஃப்டி 50 வந்து 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட், 8ஆம் தேதி கொஞ்சம் மேலே போச்சு, ஆனாலும் சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஸோ 7ஆம் தேதி 8ஆம் தேதி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட். 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் சைட்வேஸ் மார்க்கெட் இருக்குது. இதில் ஒரு கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, 8ஆம் தேதியோட எண்டில் பார்த்தீங்கன்னா 2 க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி மேலே போச்சு. அதுக்கு ஆப்போசிட்டாக 9ஆம் தேதி நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு வந்து புதன்கிழமை மார்க்கெட் வந்து 2 ரெட் கேண்டில் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ 8ஆம் தேதி வந்து பையர் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அதே ஆல்மோஸ்ட் குவான்டிட்டி தான் இங்கே வந்து செல்லிங் ப்ரெஷரில் வந்திருக்கு. அப்போது
இவங்க வந்து மேலே மார்க்கெட்டை கொண்டு போய் லிக்விடிட்டி கிராபிங் திருப்பி வந்து ஷார்ட் செல்லிங் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம ஷார்ட் செல்லர்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் பொசிஷன் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போது எஃப்ஐஐஸ் வந்து அதிகமாக இன்வெஸ்டிங் ப்ளே பண்ணாதனால இந்த ஷார்ட் செல்லர்ஸோட கேம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நிஃப்டி 50 கோல்டன் கிராஸ்லேயே இருந்தாலும் லாஸ்ட் க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து நான் 4 கேண்டில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒன்று. ரெண்டாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இன்சைட் கேண்டில்லேருந்து வெளியே வரல அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஜூலை 3ஆம் தேதி பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் கேண்டில் தான் இப்பயும் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறனால இந்த கேண்டில்லேருந்து மேலே போனால் தான் இருக்கணும். ஸோ இப்போது 2 தடவை வந்து விக் மட்டும்தான் மேலே போயிருக்கு. ஒரு பாடியில் ஒரு ஹாஃப் கூட மேலே போகலங்கிறனால இனியும் இன்றைக்கும் நமக்கு வந்து நிஃப்டி 50யோட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 25,500 இருக்கும். சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட சப்போர்ட் பாயிண்ட். ஸோ நம்ம இந்த கேண்டில் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த கேண்டிலோட சப்போர்ட் வந்து 25,000. அப்போது இந்த 500 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் நிஃப்டி 50 மேலேயும் கீழேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நிஃப்டி 50 நம்ம இன்ட்ராடேயில் பார்க்கும்போது நிறையா கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் ஒரு டே கேண்டில் பார்க்கும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன்சைட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அப்போது நிஃப்டியோட ஜோன் பார்த்தீங்கன்னா 25,500ம் அடுத்து பார்த்தீங்கன்னா 25,400ம். சரி, சப்போஸ் இந்த 25,000 இருந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா எது வரைக்கும் நமக்கு ஃபார்ம் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இன்சைட் கேண்டிலோட விக்கை நம்ம வந்து லைன் போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைச்சிரும். ஓகே, அப்போது இப்போ வந்து நமக்கு பாடி மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம். நம்ம இன்னொரு பாக்ஸ் வரையலாம். எங்கன்னா இந்த விக் இருக்குது பாருங்கள், அந்த விக்கோட டாப் லைன் இந்த இடத்துல இதோட டாப் லைனும் அதுக்கு அடுத்து இங்கே வந்து அந்த விக்கோட பாட்டம் லைன். ஸோ இதுக்கு வந்து கலர் வேறு கலர் கொடுத்துடலாம், ஒரு ப்ளூ கலர் கொடுக்கலாம். ஸோ அப்போது நமக்கு வந்து நிஃப்டி 50யை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு இந்த லைனில் இருக்கும். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 2 லைனை தாண்டினா தான் நமக்கு வந்து நிஃப்டி ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் போகும். ஸோ அதுக்கப்புறம் மேலே வரலாம். அப்போ கன்ஃபார்மாக பார்க்கும்போது 25,508லேருந்து 25,580 வரைக்கும் போகலாம். ஒரு 80 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது ரெசிஸ்டன்ஸ் 1ன்னு பார்த்தோம்னா 25,500ம், ரெசிஸ்டன்ஸ் 2ன்னு பார்த்தோம்னா 25,580யும் சொல்லலாம். ஸோ இந்த ப்ளூ பாக்ஸை தாண்டினா தான் நமக்கு வந்து நிஃப்டி மேலே போகும். அப்போ இங்கேருந்து அதிகபட்சம் இது வரைக்கும் தான் நமக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிஃப்டிக்கு டவுன்ஃபால் ஆகும்போது 25,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். அதை விட்டு கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா 25,300 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிஃப்டி 50ல் இருக்குது. அண்ட் ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு பார்க்கும்போது நிஃப்டி 50 வந்து கீழே வர்றதுக்கான சான்சஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம விவேப் வச்சு பார்த்தாலுமே விவேப்போட எண்டில் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால கொஞ்சம் மேலே போகும், திருப்பி கீழே வரும். ஸோ இதை வச்சு நமக்கு பார்க்கும்போது நிஃப்டி 50 ப்ரைஸ் கரெக்ஷனுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக கவனம் வச்சு ட்ரேட் பண்ணணும். அவுட் ஆஃப் த மணி, அதாவது இந்த பாக்ஸ்லேருந்து வெளியே எடுக்கக்கூடாது. 25,800க்கு மேலே எடுக்கும்போது இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் மேக்கிங் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிரும். அதாவது டெல்டா வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் செயினில் நம்ம இப்படியே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்னா டெல்டா வேல்யூ தெரியும். அப்போ இந்த டெல்டா வேல்யூ வந்து 0.2 அந்த ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் ஓகே. அதாவது 25,600 இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இந்த 25,600 இந்த டெல்டா வேல்யூ வந்து 0.2ல் இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் எடுத்தால் தான் மார்க்கெட் மூவ் ஆகும்போது அட்லீஸ்ட் ₹1 மூவ் ஆச்சுன்னா நமக்கு வந்து 20 பைசா மூவ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அங்கேருந்து ரெக்கவரிக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ இதுதான் நிஃப்டியோடது. அண்ட் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பெரிய நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து காமிக்கலை. காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரியாக இருக்கும்போது ஏற்கனவே அட் த மணியில் தான் ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அண்ட் இங்கேருந்து கிராஸ் ஆச்சுன்னா 26,000 போகும். எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி 26,000 போகிறதுக்கான இன்றைக்கி சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் நமக்கு வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகும் பாருங்கள், 500 பாயிண்ட்ஸ் 600 பாயிண்ட்ஸ்க்கு. அந்த மாதிரி எதுவும் கேண்டில் ஃபார்ம் ஆனால் தான் நமக்கு வந்து 26,000க்கு போகிறதுக்கான வாய்ப்பு. ஆனால் நமக்கு வந்து செபி வந்து ரூல்ஸ் ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து டேட்டா மேனிப்புலேஷன் பண்ணுறதையோ இல்லை வந்து பெரிய பிளேயர்ஸ் வந்து மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுறதை தவிர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கே வந்து 26,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மேபி 25,400ம் 25,600க்குள்ளே தான் மார்க்கெட் வந்து சுற்றுறதுக்கான
சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் பிசிஆர் ரேஷியோ நமக்கு பார்க்கும்போது 0.64 இருக்குது. ஸோ இப்போ இந்த பிசிஆர் ரேஷியோ 0.64 இருக்குன்னா நம்ம யோசிக்கலாம் மார்க்கெட் மேலே போகும், நிஃப்டி 50 மேலே போகும்னு. ஆனால் நிஃப்டி 50 மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஒரு சரிவு மார்க்கெட்டில் தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்ம பேங்க் நிஃப்டி அடுத்து பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா ஏற்கனவே கோல்டன் கிராஸில் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு அப்வர்ட் ட்ரெண்டிங் சேனலில் இருக்குது. அண்ட் இது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கரெக்டாக தான் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஏன்னா இந்த ட்ரெண்ட் ஆங்கிள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறனால இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி 57,500 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பாருங்கள், இந்த லோவர் சைட் அதை பிரேக் ஆயிடுச்சுன்னா பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகலாம். அப்போ பேங்க் நிஃப்டியோட டவுன்ஃபால் எக்ஸ்பெக்டட் தான். ஆனால் வந்து கண்டிப்பாக ரெக்கவரி வந்து காலையில் இன்றைக்கி இதை தாண்டி வெளியே வந்தாலும் திருப்பி இந்த ட்ரெண்டிங் சேனலுக்குள்ளே வந்துடும். ஸோ மினிமம் 54,400ஆவது பேங்க் நிஃப்டி மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. கடைசியாக நம்மளோட சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது. அண்ட் சென்செக்ஸோட முக்கியமான ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா 83,500. அண்ட் இந்த 83,500 சென்செக்ஸ் வந்து பிரேக் பண்ணவே இல்லை. அப்போது இந்த 83,000லேருந்து 500லேருந்து பிரேக் பண்ணால் தான் நமக்கு வந்து 84,000 போகும். அண்ட் சென்செக்ஸ் வந்து கோல்டன் கிராஸில் தான் இருக்குது. அண்ட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று எண்ட் ஆஃப் த டேயில் நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு 3 ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஸோ செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அண்ட் கிஃப்ட் நிஃப்டியும் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறனால இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம், சென்செக்ஸ் வந்து ஒரு சைலண்ட்டான ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இருக்குது. அப்போ இந்த சைலண்ட்டான அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டை நம்ம ஒரு ட்ரெண்ட் சேனல் வரைஞ்சோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இந்த ட்ரெண்டிங் சேனலோட ஆங்கிள் வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போ இந்த ட்ரெண்டிங் சேனலோட ஆங்கிள் ஸ்ட்ராங்காக இல்லாத காரணத்தினால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மார்க்கெட் சென்செக்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதே சமயம் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள் 83,500, இதையும் பிரேக் அவுட் பண்ணும். ஸோ இந்த ட்ரெண்டிங் சேனல் ஸ்ட்ராங்காக இல்லாதனால இந்த ரேஞ்சை எப்போ சென்செக்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே வருதோ அப்போ தான் சென்செக்ஸ் வந்து மேலே போக முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்போ ஓவராலாக பார்க்கும்போது சென்செக்ஸ் வந்து இன்றைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட் இந்த 83,500 சுற்றி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நிஃப்டி 50 வந்து ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்க போகுது. அதிகபட்சம் போனால் 25,557 தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை தாண்டி மார்க்கெட் போகிறதில்ல. அண்ட் நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு நமக்கு பார்க்கும்போது நிஃப்டி 50 ஒரு சரிவு இல்லைனா ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால 25,400 மார்க்கெட் இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் நம்ம பேங்க் நிஃப்டி ஒரு அப்வர்ட் ட்ரெண்டிங் சேனலில் இருக்குது. இதே கண்டினியூ ஆச்சுன்னா இன்றைக்கி வந்து 57,500 ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் பேங்க் நிஃப்டியில் இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ், நமக்கு நிஃப்டி 50 வந்து கொஞ்சம் சரிவு, சென்செக்ஸும் வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். உங்களுக்கு டவுட்ஸோ சந்தேகமோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.